திருக்கரபுரத்து திருக்கரபுரீஸ்வரா, திருக்கரபுரத்து திருக்கரபுரீஸ்வரா, திருப்பாதமே கதி ஈஸ்வரா, திருக்கரபுரத்து திருக்கரபுரீஸ்வரா. திருக்கரபுரத்து ஸ்ரீ திருக்கரபுரீஸ்வரர். ஒரு சின்ன ரிகாப். நமக்கெல்லாம் தெரியும், கரண் தூஷணன்னு 2 அசுரர்கள் இருந்தார்கள். அவர்கள் வழிபட்ட சிவலிங்கத்துக்கு முறையே கரபுரீஸ்வரர், தூஷண ஈஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இவர்கள் வழிபட்ட திருத்தலம் வேலூர் மாவட்டத்தில் உள்ள காவேரிப்பாக்கத்துக்கு பக்கத்தில் இருக்க திருக்கரபுரம் அப்படின்னா யாருக்கும் தெரியாது. திருப்பார்கடல் அப்படிங்கிறது தான் தற்போது உள்ள பேர். சென்னை பெங்களூர் நேஷ்னல் ஹைவேல 98 கிலோமீட்டரில் உள்ள காவேரி பக்கத்திலிருந்து தெற்கே 1.5 கிலோமீட்டர் தொலைவில் பாலாற்றங்கரையில் எழில்வாய்ந்த வயல்கள் தோப்புகளுக்கு அருகில் கரபுரீஸ்வரர் கோவில் இருக்குது. இதற்கு அருகிலேயே பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலும் ரங்கநாதர் கோவிலும் இருக்குது. தூஷணன் வழிபட்ட கோவில் தூஷண ஈஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் ஒரு காலத்தில் இருந்து அதுக்கப்புறம் வெங்கடாஜலபதி கோயிலாக தற்போது விளங்கி வருகிறது. புண்டரீக மகரிஷி தீவிர வைஷ்ணவ பக்தர். அவர் பெருமாளை தவிர யாரையுமே வேண்டிக்க மாட்டார். ஊர் எல்லையில் அந்த ஊரில் என்ன கோவில் இருக்குதுன்னு ஒருத்தட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் விஷ்ணு கோவில் இருந்தால் அந்த ஊருக்குள்ளே நுழைவார், இல்லைன்னா போக மாட்டார். ஒரு சமயம் அவர் அந்த தலத்துக்கு வரார். எல்லையிலேயே விசாரிக்கிறார், என்னப்பா இந்த ஊரில் என்ன கோவில்னு. இந்த ஊரில் இருக்கிறது பெருமாள் கோவில் தான் ஒரு பக்தர் சொல்கிறார். அவரே துணைக்கு அழிச்சுன்னு போகிறார். ஆனால் கோவில்கிட்ட வந்த உடனே பார்த்தா அவர் கண்ட காட்சி அவருக்கு ரொம்ப கோவம் வந்தது. கோவில் மதில் முழுக்க கருடாழ்வாருக்கு பதில் நந்தி பகவானுடைய காட்சி. என்னப்பா பெருமாள் கோவில்னு சொன்னேன், என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு கூட வந்த பக்தர்கிட்ட சண்டை போடுறார். வந்த பக்தர் சொல்கிறார், அது பெருமாள் கோவில் தான்னும், வேண்டும்னா அவருடைய கண்களை துணியால் மறைத்து கொண்டு கருவறையை போய் கேசாதி பாதம் வரை கைகளால் தடவி பார்த்து அதுக்கப்புறம் தீர்மானம் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னும் முடிவு பண்ணுகிறார்கள். அதன்படி மகரிஷியும் கருவறைக்கு போய் பெருமாளை கிரீட்டத்திலேருந்து பாதம் வரை தடவி பார்த்தார். ஆனால் பாதத்தை தொடும்போது அசரீரி ஒலிச்சது. ஹரியும் ஹரனும் ஒன்றே என்று அறியாதரும் உளரோ, சரி பார்த்து சொல்வாரே சாது ஜனங்கள் சன்மதியிலே, ஹரியும் ஹரனும் ஒன்றே என்று அறியாதரும் உளரோ. ஹரியும் சிவனும் ஒன்றுன்னு அசரீரி வாக்கு ஒலிக்க முனிவரும் தன்னுடைய தப்பை உணர்ந்தார். இன்றும் இந்த கோவிலில் ஆவுடையார் மீதுதான் பிரசன்ன வெங்கடாஜலபதி நிற்கிறார். தூஷணன்கிற அசுரன் வழிபட்ட சிவலிங்கம் இன்னைக்கு இல்லைன்னாலும் அந்த லிங்கத்தின் ஆவுடையார் பகுதியில் தான் பெருமாள் நிற்கிறதா ஒரு கருத்து இருக்குது. காஞ்சி மகாபிரிவாளும் இந்த சம்பவத்தை தனக்கே உரிய பாணியில் சொல்லியிருக்கா. சரி, இனி கரபுரீஸ்வரர் கோவிலை பார்ப்போம். இந்த கோவில் கிழக்கு நோக்கி இருக்குது. பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலுக்கு ரொம்ப கிட்டக்க இந்த கோவில் அமைஞ்சிருந்தாலும் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கூட்டங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த கோவில் ஒரு அர்ச்சகருடைய பொறுப்பில் இருக்குது. ரொம்ப புராதனமான இந்த சிவாலயம் ஒரு வைப்புத்தலம். மேலும் முருகர அருணகிரிநாத பெருமான் பாடியிருக்கார். ஆகையால் ரொம்ப அற்புதமாக இந்த கோவிலுக்கு நம்ம தரிசனம் பண்ணோம். 2000 சிவனடியார் ஒருத்தர் இந்த கோவில் முழுக்க திருப்பணி பண்ணியிருக்கார். கருவறையில் கரபுரீஸ்வரர் கம்பீரமாக காட்சி கொடுக்கிறார். கருவறை வாயிலில் விநாயகரும் பாலமுருகனும் காட்சி கொடுக்க, கருவறை கோட்டமூர்த்திகளாக தெற்கே தட்சிணாமூர்த்தி, மேற்கே திருமால், வடக்கே பிரம்மாவும் துர்க்கையும் காட்சி கொடுக்க, கோமுகத்திற்கு அருகில் சண்டிகேஸ்வரர் சந்நிதி அற்புதமாக இருக்க, கருவறைக்கு பின்புறம் தென்மேற்கு கோடியில் விநாயகர் சந்நிதியும் வடமேற்கு கோடியில் மயில் மீது அமர்ந்த அழகிய ஆறுமுகர் சந்நிதியும் இருக்கு. இந்த ஆறுமுகரைத்தான் அருணகிரிநாதர் பாடியிருக்கார். பிரகாரத்தினுடைய வடக்கு புறத்தில் தெற்கு நோக்கி அம்பிகை அபீத குச்சாம்பாள் அழகாக காட்சி கொடுத்து நம்மளெல்லாம் சந்தோஷப்படுத்த திருநாவுக்கரசு சுவாமிகள் இந்த க்ஷேத்திரத்தை வைப்புத்தலமாக பாடியிருக்கார். அவர் பாடுறார், தென்னீர் புனல் கெடிவ
வீரட்டமும் சீகாழி வல்லம் திருவேட்டியம் உன்னீரார் எடகமும் ஊரல் அம்பருரையர் நரையூர் உறையூர் நரையூர் அரணநல்லூர் விண்ணார் விடையார் விளமர் வெண்ணிமேயச்சூர் விழிமிழலை மிக்க கண்ணார் நூதலார் கரபுறமும் காப்பாலியாரவர்த்தம் காப்புகளே. இந்த க்ஷேத்திரத்து முருகன் அருணகிரிநாதர் பாடியிருக்காரு, நம்ம பார்த்தோம் இல்லையா? ரொம்ப அற்புதமாக இருக்கும். குலைமயிலிரோதி குவிய விழி வீறு குறுகினிசை பாடி முகமீதே திருக்கே குருவியர் உலாவும் அமுதின் இனிதான குதிலையும் ஒராறு படவேதானோதம் உடனுபய பாத பரிபும் அப்படின்னு அற்புதமான பரிபுதமும் அப்படின்னு அற்புதமான திருப்புகள். சுந்தர சோழன்கிற இரண்டாம் பராந்தக சோழனுடைய படைத்தலைவனான பார்த்திவேந்திராதிவர்மன் காலத்து கல்வெட்டு ஒன்று கருவறையினுடைய வடக்கு சுவரில் இருக்கு. இவன் தொண்டை நாட்டை சேர்ந்து ஒரு சிற்றரசன் போல ஆண்டு வரான். 957லேருந்து 970 கிபி 957லேருந்து 970 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம். இவன் ஆட்சி பீடம் வந்த 3ஆம் ஆண்டு 39ஆம் நாளில் கிரந்த எழுத்துல 17 வரிகளில் இந்த கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கு. இப்போ எத்தனை வருஷத்து கோவில், எத்தனை காலத்து கோவில்! தொண்டை மண்டலத்து படுவூர் கோட்டத்து காவிரிப்பாக்கமாகிய அவனி நாராயண சதுர்வேதி மங்கலத்தை சார்ந்தது இக்கோவில் அப்படின்னு இந்த கல்வெட்டு சொல்கிறது. ஒரு சமயம் அவனி நாராயண சதுர்வேதி மங்கலத்துள்ள பல்வேறு வாரியங்களை சார்ந்தோரும் சான்றோரும் ஒரு பெரிய மகாசபையில் திருக்கரபுர கோவிலில் உள்ள சிவபிரமாணன் மாகண்ட நன்பெருமாள் அங்கு வந்து திருக்கரபுரத்து பெருமாளுக்கு சொந்தமான தோட்டமும் நிலம்பும் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால மணல் நிரம்பி இருந்ததுன்னு விண்ணப்பம் பண்ண கேட்ட சபையார் அந்த கோவிலுக்கு நிறைய நிலங்கள்லாம் கொடுக்கிறார்கள். அப்படின்னு எப்படி கொடுத்தாலாம், இறைவனுக்கு இருநாள் நெல்லால் கிடைக்கும் அரிசியை கொண்டு அமுதி படைக்கவும் 3 பொழுது திருவிளக்கேற்றி ஆராதனை பண்ணவும் உத்தரவிட்டார்கள்னு சொல்ல அந்த கல்வெட்டில் பெருமாள் திருப்பெயர் திருக்கரபுரத்து பெருமாள் அடிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த கோவிலுக்கு உள்ளூர் மக்களோ இல்லை சுற்றுப்புற மக்களோ போகிறதாவே தெரியல. இதை படிக்கக்கூடிய அட்லீஸ்ட் வெளியூர் நண்பர்கள் நிறைய கூட்டமாக வந்தால் தான் உள்ளூர் மக்களுக்கு அந்த வாசனை தெரியும். இந்த இறைவனை வழிபட்டால் அதன் மூலம் உள்ளூர் மக்கள்லாம் வந்து பரவுவார்கள். இந்த தலத்தை பஞ்சலிங்க ஸ்தலம் அப்படின்னு குறிப்பிடுறது உண்டு. ஆனால் தற்சமயம் கரபுரீஸ்வரர் தவிர வாலி பூஜித்த வாலீஸ்வரர் கோவிலும் இங்கே இருக்கு. அற்புதமான திருக்கோவில்கள் அவசியம் தரிசிப்போம். அவன் அருளாலே அவன் தாழ் பெறும்.